1 கொரிந்தியர் 1:18. தமிழ். சிலுவையின் செய்தி அழிவுக்குப் போகிறவர்களுக்கு மூடத்தனமாக தோன்றுகிறது, ஆனால் இரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. எளிய விளக்கம். இயேசு சிலுவையில் மரித்தார் என்ற செய்தி அவரை நம்பாதவர்களுக்கு பொருளில்லாததாக தோன்றலாம். ஆனால் இயேசுவை நம்பி இரட்சிக்கப்படுபவர்களுக்கு அது தேவனுடைய வல்லமையையும் சக்தியையும் காட்டுகிறது. அதாவது, நம்பாதவர்களுக்கு இது வெறும் சொல் மாதிரியாக இருக்கும், ஆனால் நம்புகிறவர்களுக்கு இது வாழ்வை மாற்றும் தேவனின் வல்லமையாக இருக்கிறது. Please like and subscribe friends and comments your option in comments box friends. 1 கொரிந்தியர் 1:19. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், புத்திசாலிகளின் புத்தியை பயனற்றதாக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எளிய விளக்கம். இந்த வசனம் சொல்லுவது என்னவென்றால், மனித ஞானத்தை மட்டும் நம்ப முடியாது. ஒருவன் எவ்வளவு புத்திசாலி இருந்தாலும் கடவுளின் வழிகாட்டுதலை புறக்கணித்தால் தவறான முடிவுகளை எடுக்கலாம். கடவுளின் ஞானம் மனித ஞானத்தை விட பெரியது. நம்மை கடவுளை நம்பி அவரின் வழிநடத்துதலை பின்பற்றும் போது நம்மால் முடியாத காரியங்களையும் அவர் செய்ய உதவுகிறார். Please like, subscribe, share friends and comments your opinion in comments box friends. 1 கொரிந்தியர் 1:20. ஞானி எங்கே? வேத பாரகர் எங்கே? இந்த உலகத்தின் தர்க்க நிபுணர் எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக ஆக்கவில்லையா? தமிழ் விளக்கம். ஒரு பள்ளியில் 2 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் எனக்கு எல்லாம் தெரியும், யாரின் உதவியும் வேண்டாம் என்று நினைக்கிறான். இன்னொருவன் எனக்கு தெரியாததை ஆசிரியரிடம் சென்று கற்பேன் என்று நினைக்கிறான். இங்கே சொல்லப்படுவது, உலக அறிவு இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடாது. தேவனின் ஞானம் மனித அறிவை விட உயர்ந்தது. சிலுவையின் செய்தி உலகத்துக்கு சாதாரணமாகவும் சில நேரம் முட்டாள்தனமாகவும் தோன்றலாம். ஆனால் நம்புவோருக்கு அது தேவனின் ஞானமும் இரட்சிப்பின் வழியும் ஆகிறது. ஒரே வரியில் சொன்னால், மனித அறிவை மட்டும் நம்பாதே, தேவனின் ஞானத்தை நம்பு, அதுதான் உண்மையான ஞானம். Please like, subscribe and share friends and comments your opinion in comments box friends. 1 கொரிந்தியர் 1:21 எளிய விளக்கம். மனித அறிவு மட்டும் போதாது என்று சொல்லப்படுகிறது. சிலர் எனக்கு போதும் அறிவு, கடவன் தேவையில்லை என்று நினைக்கலாம். ஆனால் மனித அறிவு எல்லாம் எல்லையே உடையது, அது கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. எனவே கடவன் வேறொரு வழியை வைத்தார். அது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அந்த நற்செய்தியை நம்புகிறவர்களை கடவன் இரட்சிக்கிறான். அதனால் நம்ம சுய அறிவை மட்டும் சாராமல் கடவுளை நம்பி அவரின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த வசனத்தின் எளிய அர்த்தம். Please like, subscribe, share and comments your opinion in comment box friends. 1 கொரிந்தியர் 1:22. யூதர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். எளிமையான விளக்கம். 1 கொரிந்தியர் 1:22 ஜூயிஷ் மக்கள் தேவனை நம்ப மிராக்கிள்களையும் அடையாளங்களையும் தேடினார்கள். கிரீக்ஸ் மக்கள் மனித ஞானத்தையும் ஆதாரங்களையும் தேடினார்கள். ஆனாலும் போல சொல்லுறது என்னன்னா, உண்மையான விசுவாசம் மிராக்கிள்களோ அல்லது மனித ஞானத்திலோ மட்டும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நம்புவதில்தான் உண்மையான விசுவாசம் இருக்கிறது. அதாவது, நம் நம்பிக்கையை தேவன் மீது வைக்க வேண்டும். மிராக்கிள்களையோ அல்லது மனித ஞானத்தையோ மட்டுமே நம்பக்கூடாது. உண்மையான நம்பிக்கை தேவனில் இருக்கிறது. Please like, subscribe, share and comments your opinion in comment box friends.